இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவ மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு மகரிஷியோட வேதாத்ரி மகரிஷியோட வாய்ஸில் நிகழ்வு நடைபெறும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமாசங்கரியம்மா இருக்கீங்கல்ல? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கெஸ்ட் செஷன் வந்து உமாசங்கரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கோஹோஸ்ட் கொடுத்துருவோமா ரேவதி அம்மா? வாழ்க வளமுடன். இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உமாசங்கரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அவங்களுக்கு அன்மியூட் கொடுங்க. உமாசங்கரி அம்மாக்கு அன்மியூட் கொடுங்க. கொடுக்குறேங்கம்மா. ஓகே. அவங்களுக்கு டிராப் ஆனா புஷ்பாலாமா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நீங்களோ இல்லை ஐயாவோ யாராவது ப்ரொசீட் பண்ணலாம். புஷ்பகலாமா நீங்க ஏன் ப்ரொசீட் பண்ணலாம்? நீங்க ஆன்லைன்லயும் சர்வீஸ் பண்றதுனால உங்களுக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் தெரியுங்க, அதனால சொல்றேன். வாழ்க வளமுடன். உமாசங்கரி அம்மா அன்மியூட் பண்ணி விடுங்க. நான் மியூட் ஆயிக்கிறேன். வாழ்க வளமுடன். உமாசங்கரி அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க தொடர்ந்து பேசலாம். வாழ்க வளமுடன். கேக்குதாங்களா? கேக்குதுங்கம்மா. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி GH பவித்ரா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது இன்றைக்கு கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் நீங்க செய்த பயிற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும்
அடுத்து ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இதுவரைக்கும் இல்ல. யாரும் கேள்விகள் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சோ நாம வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி சினத்தினால வரக்கூடிய பாதிப்புகள், நம்ம உடல் நலத்துல, மனசுல, அதுக்கப்புறம் நம்மளோட சமுதாயத்துல அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம். சோ இப்போ அந்த சினம் நமக்குள்ள அந்த கோபம், அந்த சினம் இருந்ததுன்னா, அதனால நமக்கு ஜீவகாந்தம் கொஞ்சம் தான் விரயமாகும். ஆனா, இந்த சினத்த வந்து நாம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு, ஆ மகரிஷி அத அற்புதமா ஒரு வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பு கட்டிய சினம். இருப்பு கட்டி அத உள்ள வச்சுட்டு, எப்போ காலம் நேரம் வருதோ, அந்த நேரத்துல அத வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அப்போ நாம எப்பல்லாம் அந்த கோபத்த பத்தி, அந்த நபர பத்தி யார் மேல நமக்கு கோபம் இருக்குதோ, என்ன காரணத்தினால அந்த சினம் வருதோ, அத பத்தி எல்லாம் நாம உள்ள போட்டு வச்சுட்டு, உடனே அத வெளிப்படுத்தாம, உள்ளுக்குள்ள வச்சிருக்கும்போது, அத பத்தி நினைக்கும் போதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து ஜீவகாந்தம் வெளியேறுகிறது. அப்போ இந்த இருப்பு கட்டிய சினத்த தான் வஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வஞ்சத்த நாம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, அந்த வஞ்சத்த மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். "இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல்" அப்படின்னு வள்ளுவப் பெருந்தகை இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, மன்னிப்ப பத்தி. அப்போ நாம நமக்கு யாரு துன்பம் செய்றாங்களோ, அவங்க வெட்கி தலை குனியும்படி அவங்களுக்கு நாம நன்மை செய்யணும் அப்படின்னு. மகரிஷியும் நமக்கு தவ முடிவுல வாழ்த்தும்போது என்ன வாழ்த்து குடுத்திருக்கிறாங்க? இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின், அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கருணையோட வாழ்த்துவதற்கான மனநிலை நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா சாதாரணமா இருக்கும்போது நமக்கு அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் வராது. அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா, அதுக்காக தான் நாம தவம் செய்றோம். இப்ப கூட அற்புதமா ஒரு துரிய தவம் செய்தோம். மனம் அமைதி நிலைக்கு போயிருக்கு. அப்போ இந்த மாரி மன அலைச்சுழல் வேகம் எப்போ குறைந்து இருக்குதோ, அப்பதான் நமக்கு இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு நமக்கு வர ஆரம்பிக்கும். எதிரிகளை வாழ்த்தக்கூடிய தன்மை வரும். முதல்ல நம்ம வரும்போது, இது என்ன இது எதிரிகள போய் வாழ்த்த சொல்றாங்க. நமக்கு கஷ்டம் குடுத்தவங்கள போய் வாழ்த்த சொல்றாங்களே, அது எப்படி முடியும்? அவங்கள நெனச்சா நமக்கு கோபம் தானே வரும். அத விட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு, அதுவும் வாழ்க வளமுடன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு நெறைய பேரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ நமக்குள்ளயும் அந்த கேள்வி எழுந்திருக்கு. ஆனா, மகரிஷி வந்து அதுக்கு தான் அற்புதமா தவம் குடுத்து, தவம் செய்ய நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையுது. அப்ப குறையும் போது தான் நம்மளால அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய இயல்பாக மாறி விடுகிறது. அப்ப நம்ம அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம் வரும்போது, அது எப்படி வருது அப்படின்னா, மகரிஷி அதுக்கும் நமக்கு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. நமக்கு யாராவது தீமை செஞ்சாங்க அப்படின்னு கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம கருமையத்துல ஒரு பாவப்பதிவு இருக்கு அப்படின்னா, அந்த பாவப்பதிவோட வெளிப்பாடு தான் நமக்கு துன்பம் வர்றதெல்லாம். அப்போ அந்த துன்பம் வரும்போது, அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பாவப்பதிவை கழிப்பதற்காக வந்தவங்க. அப்ப அவங்க நமக்கு நன்மை தானே செஞ்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க. சோ அந்த அளவுக்கு நாம இந்த கோபத்த உள்ள போட்டு வச்சுக்காம, ஒண்ணு அந்த நேரத்துல காட்டிறணும். அப்படி இல்லன்னா கூட சினத்த வந்து பொறுமையா மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க. "பொறுத்தார் பூமி ஆழ்வார்." அப்போ அந்த பொறுமை நமக்கு வேணும். அதுவும் தவம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா கூட அந்த இருப்பு கட்டி உள்ள வைக்க நம்ம
தவம் பண்ணி காயக்கல்ப பயிற்சி பண்ணி நாம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் எல்லாம் அப்படியே விரயமாகி போய்விடும். அப்போ நாம இந்த மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ரொம்ப ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் எடுத்து சொல்றாங்க. கேம்பெயின் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ரிசர்ச் சுமார் 48 ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்களாம். எல்லா ஆராய்ச்சிகளுமே பார்த்தா மன்னிக்கும் மனிதர்கள் உடல்லையும் உள்ளத்திலையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதாக அடித்து சொல்றாங்களாம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு, லேர்ன் டு ஃபர்கிவ், அதாவது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற நூல்ல மன்னிப்போட மகத்துவத்தையும் அது தரக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையும் பற்றி பிரமிப்பூட்டும் வகையில எழுதியிருக்கிறாராம். மன்னிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. அடுத்து ஏல் மெடிக்கல் பல்கலைக்கழக ஆய்வு கட்டுரையில மன்னிக்கும் மனம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காக எதோ சாப்பிடுறோம், என்னென்னவோ நம்ம சத்துள்ள ஆகாரங்களை எல்லாம் சாப்பிடுறோம், எடுத்துக்கிறோம். ஆனா இந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தது அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதுவும் ஒரு வகையில அதிகரிக்குதாம். நம்முடைய மன அழுத்தம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் அது குறைக்குது. இப்போ நாம இந்தியா மதங்களோட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் இந்த மன்னிப்பை பத்தி எடுத்து சொல்றாங்க. ஒரு மனிதன் தேவ நிலையை அடையணும் அப்படின்னா மன்னிப்பும் அவன்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது பகவத்கீதை. இஸ்லாம் கடவுளை அல் கபீர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமையாக மன்னிப்பவர் அப்படிங்கிறது அதோட பொருள். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அப்ப எல்லா மதங்களும் இந்த மன்னிப்பை வலியுறுத்தி சொல்றாங்க. ஏன்னா மன்னிக்கிற தன்மை இருக்கும்போது நம்முடைய மனம் லேசாகுது. இப்ப பிபி எல்லாம் வருது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு போட்டு அழுத்தம் கொடுக்கும் போது அதுதான் நமக்கு மன அழுத்தமாகி அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட உடலையும் பாதிக்குது, மனசையும் பாதிக்குது. அப்போ இந்த மன்னிக்க கூடிய தன்மை மகரிஷி அதுக்குதான் நமக்கு அற்புதமா ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ நாம அவங்கள மன்னிச்சு அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்க வளமுடன் அவங்கள நினைச்சு நினைச்சு வாழ்த்தும் போதெல்லாம் எப்படி நமக்கு ஒருத்தர் செஞ்ச ஒரு செயல் உள்ளுக்குள்ள போய் அப்பப்போ அது எழுச்சி பெறுதோ, அதே மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள்ல எல்லாம் நாம அவங்க நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் போக ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்குள்ள அந்த பிபி எல்லாம், அந்த ரத்த கொதிப்பு அதெல்லாம், அந்த படபடப்பு வரும் பாருங்க. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சவங்களை நம்ம நினைக்கும் போதே நமக்கு மனசுல அப்படி ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு எல்லாம் வரும். அப்போ நாம வாழ்க வளமுடன் சொல்லி அந்த தாரக மந்திரத்தை நாம சொல்ல 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 என்ன ஆகும்னா, முதல்ல அது நமக்கு தான் நன்மையை கொடுக்குது. நம்முடைய மனநிலை அமைதியாக ஆரம்பிக்குது. அப்புறம் அது அவங்களுக்கும் போய் சேர்ந்து அவங்களுக்கு நாம மன்னித்து வாழ்க வளமுடன் சொல்லும் போது அவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க. சோ அந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு அற்புதமான பயிற்சிகள் மூலமாக ஒவ்வொன்னையும் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி அவங்க கணவன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது கூட சேர்த்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு உண்டியல்லையும் கொடுக்கறாங்க, ஒரு டைரியும் கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நீ அங்க போய் புது இடம், புது சூழ்நிலைகள் இது எல்லாமே உனக்கு புதுசா தான் இருக்கும். சோ நிறைய நீ அங்க உன்னை நீ தயார்படுத்திக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ அக்செப்ட் பண்ணி வாழணும். இதெல்லாம் இருக்கு. சோ நீ எந்தெந்த நேரத்துல எல்லாம் உனக்கு மனசு நீ விட்டு கொடுத்து போறதுனால, நீ ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இணக்கமா போறதுனால உன் மனசுல ஒரு சந்தோஷமான அங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும்போது உன் மனசு சந்தோஷமா எப்பெல்லாம் இருக்கிறையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நீ விட்டு கொடுத்து நீ பொறுமையா இருக்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், அந்த நேரத்துல எல்லாம் நீ என்ன பண்ண, இந்த உண்டியல்ல ஒரு சின்ன தொகையை போட்டுட்டு இந்த டைரியில எந்த மனநிலையில நீ இந்த பணத்தை போட்ட அப்படின்னு சொல்லி எழுதி வை அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க.
இந்த பொண்ணு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைய மதிச்சு, அந்த மாரி சூழ்நிலைகள் வரும்போது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது, சின்னதா ஒரு விட்டு குடுத்தோம் அப்டின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷம் நடக்கும். அப்ப அந்த மாரி சூழ்நிலைகள் எல்லாம் அந்த பொண்ணு வந்து அந்த டைரியிலயும் எழுதி வைக்கிறா. அவங்க அம்மா சொன்ன மாரி கொஞ்சம் பணத்தையும் அந்த உண்டியல்ல போட்டு வைக்கிறா. 2 வருடம் ஓடிட்டு அவங்களுக்கு திருமணமாகி, அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கும், அந்த பொண்ணுக்கும் நடுவுல ஒரு சின்ன சின்ன அ கசப்புகள் ஏற்படுது. அப்படியே அது பெருசா மாறி, மாறி ஒரு டைவர்ஸ்க்கு போற அளவுக்கு அவங்களோட பிரச்சனை வந்து வந்துருது. ஸோ 2 பேரும் அ எவ்வளோதான் பேசி பார்க்குறாங்க, ஒண்ணும் முடியல. சரி நம்ம பிரிஞ்சிரலாம் அப்படின்னு முடிவெடுக்குறாங்க. முடிவெடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த வீட்ல இருந்து எல்லாம் நம்ம அம்மா வீட்ல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ பார்த்தா ஒண்ணொண்ணையா எடுத்து வைக்கிறா. எடுத்து வைக்கும்போது பார்த்தா அவளோட கப்போர்டுக்குள்ள இந்த ஒரு உண்டியலும், அந்த டைரியும் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அத பாக்குறா. பாத்துட்டு அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ப திருமணமான புதிதுல அம்மா குடுத்தாங்களே! இதுலலாம் பார்த்தா அந்த உண்டியல தூக்குறா. அவ்ளோ வெயிட்டா இருக்கு. அத திறந்து பாக்குறா. அவ்ளோ பணம். அது ஃபுல்லா நிரம்பி வழியுது. அப்போ அவ வந்து இந்த டைரிய பக்கத்திலேயே வச்சிருக்கிறா. அத எடுத்து திறந்து வாசிச்சு பார்க்கிறா. ஒவ்வொரு பக்கமா எடுத்து, எடுத்து வாசிச்சு பார்க்கிறா. பார்க்கும்போது பார்த்தா, அவ வாழ்க்கையில அந்த கணவரோட எவ்ளோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில, எவ்ளோ நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், அந்த தருணங்கள் எல்லாம் அப்படியே நெனச்சு பார்த்து, பார்த்து அவ்ளோ சந்தோஷப்படுறா மனசளவுல. என்னடா இப்படியெல்லாம் நாம இருந்திருக்கிறோமே! இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இப்போ நாம வந்து சில விஷயங்கள்ல நம்ம பிடிவாதமா இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி அவளுக்கே தன்ன பத்தி தான் மேல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்ப வந்து அந்த ஒவ்வொன்னையா படிச்சு பார்த்துட்டு, உடனே அவ அவ கணவர்கிட்ட ஓடி போயி, "நான் வந்து நெறைய தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த கணவர் சொல்றாரு, "நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் வந்து உன்னைய நெறைய கஷ்டப்படுத்திட்டேன்." அப்படின்னு ஒருவருக்கொருவர் அடுத்தவங்களோட தன்னோட குறைய சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால, இவ்ளோ பெரிய சந்தோஷம். அவங்க வந்து அந்த டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையே மாத்திர்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை அப்படின்னு ஒரு வாசகம் நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கிறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து இந்த மாரி மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்தது அப்படின்னா, வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நாம அடையலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சியிலயும் பார்த்துட்டோம். நம்ம மதங்கள் சொல்றதையும் பார்த்துட்டோம். இந்த கதையிலயும் பார்த்துட்டோம். திருவள்ளுவர் சொன்ன மாரி, "இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்." அப்போ நாம தொடர்ந்து பயிற்சிகள செய்வதன் மூலமாக தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்த குடுத்திருக்கிறாங்க. இதுல நமக்கு உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உயிரை வளமாக வைத்துக் கொள்வதற்கு காயகல்ப பயிற்சி, மனதை அமைதிப்படுத்துவதற்கு அற்புதமான 9 வகையான தவங்கள குடுத்திருக்கிறாங்க. அடிப்படை பயிற்சியில 3 தவங்கள குடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம மகரிஷி சொன்ன மாரி எப்போதுமே அந்த நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாயிரு. 2 வரியில அழகா குடுத்திருக்கிறாங்க. "உற்று உற்றுப் பார்த்திடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும்." அப்போ நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாய் இருக்கணும். எப்போதுமே நாம இந்த தவம் செய்றோம். காலையில 20 நிமிஷம் செய்றோம். சாயங்காலம் 20 நிமிஷம். அந்த நேரத்துல மட்டும் நாம தவம் செஞ்சு, மன அலைச்சல குறைச்சு, அது மாரி இல்லாம, நாம அந்த நாள் முழுவதும், அந்த 24 மணி நேரம் முழுவதும், நாம தூங்குற நேரம் போக, பாக்கி நேரத்துல எல்லாமே நாம விழிப்பு நிலையில இருக்கணும். அப்ப அதுக்கு தான் மகரிஷி குடுத்த இந்த பேசிக் அடிப்படை பயிற்சியிலேயே நமக்கு வந்து 2 தவத்த குடுத்துட்டாங்க. ஆக்கினை தவம், இன்னைக்கு நாம செஞ்ச அந்த துரிய தவம். அப்ப இந்த தவத்த செய்ய 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 நம்முடைய மன அலைச்சல் வேகமும் குறையுது. நம்முடைய ஆக்கினை தவம் பண்ணும்போது பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு 5 புலனும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். அதே மாரி இந்த துரிய தவம் செய்யும்போது நம்முடைய சங்கல்பமும், வாழ்த்துக்களும் மற்றவர்களை விரைவில் சென்றடையும். அடுத்து பார்த்தோம், இது மட்டும் இல்லாம நம்மளோட கர்ம வினை, நாம கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்தால் போச்சுன்னு சொல்லுவாங்க. நாம
இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளையும் ஆக்கினை தவம் செய்யும் போது ஆக்காமிய கர்மத்துல இருந்து நாம விடுதலை அடையலாம். துரிய தவம் செய்யும் போது நாம 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச அந்த கர்ம வினைகள்ல இருந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப பிராரப்த கர்மாவில இருந்தும் நாம விடுபடலாம். அதே மாதிரி இந்த துரிய தவம் செய்யும் போது இந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகள், இப்போ இந்த மன்னிக்க கூடிய தன்மை, இப்போ இவங்கள மன்னிக்கிறோமே, நானே தான் விட்டு கொடுக்கணுமா? குடும்பத்துல எல்லாரும் பிரச்சனை எல்லாம் அவங்க மேலதான் இருக்கு. ஆனா நான் எப்ப பார்த்தாலும் நான் தான் விட்டு கொடுக்கணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும். அப்ப அதையெல்லாம் அந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலம் நாம ஆராய்ச்சி செய்யும்போது, ஏன்னா நம்மளோட கருமையத்துலதான் அவ்வளவு மூட்டை இருக்கு. அதனாலதான் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்போ நமக்கு தான் அந்த துன்பம் வரும்போது நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவு கழியுது அப்படிங்கிறத நாம நினைச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், யாரு எது செஞ்சாலும் அவங்க இடத்துல இருந்து அதை யோசிக்கக்கூடிய தன்மை, அவங்க இந்த சூழ்நிலையினால அவங்க இத மாதிரி பேசியிருப்பாங்க, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ அப்படின்னு அடுத்தவங்க இடத்துல இருந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நாமளும் இந்த வஞ்சத்தை, நம்ம சினத்துல பத்தி பார்க்கும்போது எவ்வளோ பாதிப்புகள், உடல், மனம், அடுத்து சமுதாய பாதிப்பு, இதெல்லாம் பார்த்தோம். அந்த சினத்தை இருப்பு கட்டி வைக்கும்போது அது வஞ்சமா மாறி அந்த வஞ்சத்தை நாம இன்னைக்கு மன்னிப்பா மாத்திக்கணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ நாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குடும்பத்திலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எவ்வளவோ நபர்களை நாம தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்குது. அப்போ அது எல்லாம் போய் நம்மளோட கருமையத்துல பதியுது. அப்போ சில இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் நமக்கு உள்ள போட்டு வச்சுட்டு அதை வெளியே எடுக்கும் போது, அந்த கருமையத்துல இருந்து அதை வெளிக்கொணரும் போது என்ன ஆகுது, அதன் மூலமா நமக்கு நிறைய மன பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ நாம நம்முடைய கருமையத்துல இருந்து இந்த மாதிரி வஞ்சமாக எதையாவது உள்ள போட்டு வச்சிருந்தோம்னா, அதையெல்லாம் நாம அகத்தாய்வு பயிற்சிகள் பண்ணி, அடுத்து இந்த 12 நாள் அடிப்படை பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே அகத்தாய்வு பயிற்சி ஆன்லைன்லயே நடக்குது. மன்றங்கள்ல போயும் கத்துக்கலாம். பிரம்ம ஞானம் வரைக்கும் நம்ம ஆன்லைன்லயே பயிற்சி எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கை யோகா ஆன்லைன் வீட்டுல இருந்தபடியே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அளவுக்கு நமக்கு வசதிகளை பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காலை மாலை 2 வேளையும் தவம் செய்யறதுக்கும், காலையில உடற்பயிற்சி முழுவதும் செய்வதற்கும் ஒரு ஃப்ரீ ஜூமும் கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நாம இந்த சத்சங்கங்கள்ல கலந்துக்கிட்டு நாம இன்னும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை நல்ல குணங்களாக, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ள குணங்களை நல்ல உணர்வு நிலையில மாற்றிக்கொள்வதற்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ நாம எப்போதுமே நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாய் இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். சுசிலாமா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. சந்திரனையா, உங்களுக்கு அன்மியூட். வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகாம எப்படிமா இருக்குது? அந்த நிலைக்கு போறது அதுதாங்கம்மா, அதுக்குதான் பயிற்சி. இப்ப சொன்னோம்லம்மா, நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமா இருன்னு மகரிஷி கொடுத்துட்டாங்க. சோ நாம உணர்வு நிலையில இருக்கிறதுக்கு தொடர்ந்து நாம தவம் செய்யணும். அதுதான் தவம் செஞ்சு 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 நம்முடைய மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை யாரு எது செஞ்சாலும் சரி, நமக்கு அது சரி, அவங்க ஏதோ ஒரு அவங்க நம்மளோட கருமையத்துல இருக்க பதிவை கழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது, நம்ம இந்த இடத்துல அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு அந்த பொறுமை நமக்கு நம்முடைய இயல்பாக மாறிவிடும். சரிங்களா? அந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மாதிரி குணங்கள், நற்பண்புகள்னு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அதுக்கு நாம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யணும். இப்போ தவத்தை செய்யறதுக்கு கண்டிப்பா நமக்கு உடல் நல்லா இருந்தாதான், உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால தவம் செய்ய முடியும். அப்போ நாம தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். நாம என்ன பண்ணணும்னா, இரவு தூங்க போறப்போமா தினமும் நான் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த சங்கல்பம் பண்ணதான், ஏன்னா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாள் நல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா நமக்கு மனசே பண்றதுக்கே மேட் போட்டு உட்கார்ந்துருப்போம், ஆனா பண்ண முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த சங்கல்பம்
நம்ம தவம் பண்றோம் பாருங்க. இந்த மாதிரி நீங்க சத்சங்கங்களை சேர்ந்து இப்போ நான் 53 பேர் தவம் பண்ணோம். அப்ப தவத்துல எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எல்லாரோட வைப்ரேஷனும் நமக்குள்ள நம்ம வீட்டுல தனித்தனியா இருந்தா கூட கருமையங்கள் எல்லாம் இணையுது பாருங்க இந்த தவத்துல. அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ இந்த நேரத்துல நீங்க வந்து நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அது பண்ண நைட்டு தூங்க போகும்போதும் பண்ணுங்க, காலையில எந்திரிச்ச உடனேயும் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல மனசு அமைதியா இருக்கும். அது செய்யும் போது பயிற்சி செய்வதற்கான சூழ்நிலைகளை நமக்கு பிரபஞ்சம் அமைக்கும். சரிங்களா? சரிங்கம்மா, நல்ல விளக்கம். வாழ்க ஓகே. வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜபாண்டியன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இந்த மௌனத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயா, மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து வெறுமனே வாய் மட்டும் பேசாம இருக்கிறது, அது மட்டும் மௌனம் கிடையாது. மனம் வந்து அதாவது நாம வந்து ஒண்ணு மன்றங்கள்ல நடக்கக்கூடிய மௌனத்துல போய் கலந்துக்கலாம். அந்த மௌனத்துல என்ன நடக்கு அப்படின்னா, நாம் அமைதியாக இருக்கும்போது இறைவன் நம்மோடு பேசுவான் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா, நாம வீட்டுல வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நாம ஒரு 2 மணி நேரம் வாரத்துல ஒரு கிழமை எடுத்துட்டு மௌனத்துல இருக்கிறோம்னு வைங்க. மௌனத்துல இருக்கணும் அப்படின்னா நாம வந்து ஒன்லி வாய் மட்டும் பேசாம இருக்கக்கூடாது. சரிங்களா? நாம எல்லா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாம என்ன பண்ணலாம், தவம் பண்ணலாம். சரிங்களா? உட்கார்ந்து ஒரு நீங்க இப்ப எது வரைக்கும் பயிற்சி முடிச்சிருக்கீங்கயா? பிரம்மஞானம் முடிச்சிருக்கீங்க. பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து உட்கார்ந்துட்டு அமைதியான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு வீட்டுல முதல்ல பிராக்டிஸ் பண்ணலாம். உட்கார்ந்துட்டு துரிய தவம் இன்னைக்கு நாம பண்ணணும்ல அந்த துரிய தவம் பண்ணிட்டு அந்த துரியத்திலேயே மனசை வச்சுட்டு நாம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு மாசம் இப்போ முடிஞ்ச மாசம் மார்ச் மாசம் முடிஞ்சிருக்குல்ல, இந்த மார்ச் மாசத்துல என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். கடைசி வாரத்துல இருந்து போலாம். இந்த கடைசி வாரத்துல நான் யாரெல்லாம் சந்திச்சேன், அங்க யார்கிட்ட எல்லாம் நான் ஹார்ஷா பேசினேன், யார்கிட்ட எல்லாம் நான் விட்டு கொடுத்து போனேன். இது மாதிரி நம்ம அப்படி போனா நமக்கு அப்படியே ஒண்ணு யோசிக்க யோசிக்க செயின் மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்ப அது மாதிரி யோசிக்கும் போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம வந்து இதுக்கு பேருதான் அகத்தாய்வு. அகத்தை ஆய்வு செய்வது. நமக்குள்ளாக போய் நமக்கிட்ட என்னென்ன குற்றம் குறைகள் இருக்கோ அதையெல்லாம் நீக்கிறதுக்கு பேருதான் அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தை ஆய்வு செய்வது. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள போய் நான் யார்கிட்டயா நம்ம ஆபீஸ்ல யார் மேலயாவது கோபப்பட்டிருப்போம். அவங்க மேல எந்த தப்பும் இருந்திருக்காது. ஆனா நாம வந்து நம்ம இருக்கிற பிரஷர்னால அவங்க மேல கோபமா பேசியிருப்போம். வீட்டுல ஒய்ஃப் கிட்ட கோபமா பேசியிருப்போம். குழந்தைங்க கிட்ட பேசியிருப்போம். இல்ல அவங்க நம்ம நல்லதாதான் இருந்திருப்போம். அவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டிருப்பாங்க. அப்ப என்ன காரணத்தினால அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆராய்ச்சி. அந்த இடத்துல அந்த விஷயத்த நினைச்சு நமக்கு நினைச்சாலே அது எல்லாம் அங்க என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அப்போ அந்த இடத்துல நாம ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். இனிமே இது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன மாதிரி நடக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம அதுக்கேத்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்ப நீங்க அடுத்தால இதே சூழ்நிலை வரும்போது ஆபீஸ்ல இதே மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்னா இந்த சங்கல்பம் வந்து முன்னாடி வந்து நிக்கும். நின்னு ஓகே நம்ம முன்னாடி இது மாதிரி கோபப்பட்டோம், இனிமே இப்ப நாம அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். தவம் பண்றதோட சிறப்பே என்னன்னா ஒரு விழிப்பு நிலை, எப்போதும் அவேர்னஸோட இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம அந்த சூழ்நிலை வரும்போதோ ஆபீஸ்லயோ குடும்பத்திலயோ யார்கிட்ட அதிகமா கோபப்படுறோமோ அந்த இடத்துல எல்லாம் வரும்போது இந்த மௌனத்துல இருந்து நாம சங்கல்பம் எடுக்கும் போது அந்த சூழ்நிலை திரும்ப நமக்கு வாழ்க்கையில வராம இருக்காது. திருப்பி திருப்பி அது வந்துட்டே தான் இருக்கும். சோ அது வரும்போது நாம விழிப்பு நிலையில இருக்க ஆரம்பிச்சிருவோம். இனிமே இந்த நேரத்துல நான் கோபப்பட மாட்டேன், பொறுமையா இருப்பேன்னு சொல்லி அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் மௌனத்தோட சிறப்பு. அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள போய் 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 நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் என்னங்கிறது நமக்கு தெரியும்ல. சோ அத வந்து ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும். அதுதான் அந்த மௌனத்துல இருந்து இத வந்து நம்ம மன்றங்களை வீட்டுல இருக்கும்போது நமக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால என்னன்னா மன்றங்கள்ல இப்ப மௌனம் நடத்துறாங்க. அப்ப மன்றத்துல போய் மௌனத்துல கலந்துக்கும் போது அங்க வந்து நல்ல தவம் பண்ணி மனம் அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சங்கல்பம் பண்ண 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 என்ன ஆகும்னா அது உடல் செல்கள்ல பதிஞ்சு நமக்கு வந்து அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு பாசிட்டிவான விஷயத்த நமக்குள்ள உண்டாக்கும். அதுதான் மௌனத்தோட சிறப்பு. சரிங்களையா?
ஒரு ஒரு வாட்டி புரியுது. இப்ப நீங்க இந்த மௌனத்துல எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, ஆ, நம்ம ஆழியர்ல வந்து 7 நாள் மௌன கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க சிறப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ம், ம், அப்ப அது வந்து 7 நாள் தொடர்ந்தாப்புல அவங்க வந்து மௌனம் இருக்கணும். அவங்க இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம், ம், நம்ம வந்து வீட்டுல வந்து அப்படி இருக்க முடியாது. ம், ம், அப்ப வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ம், வீட்டுல நம்ம தவம் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ம், நீங்க சொன்ன மாதிரி அகத்தாய்வு பண்றோம். அகத்தாய்வு ம். பண்ணும்போது அது மௌனமா மாறுது. ஆமாங்கய்யா. மாத்தி அதுதாங்கய்யா. பேச மாட்டோம். மௌனத்துல இருந்து மாத்தி பே- ஆ, அகத்தாய்வு பண்ணணும். அதுதாங்கய்யா. அகத்தாய்வு. இப்போ அப்ப என்ன ஆழியார்ல இதெல்லாம் 7 ஆமா. நாள் இருக்குல்ல. 7 நாளும் நீங்க இருக்கணும்னு இல்ல. ஒரு நாள் கூட நீங்க போயிட்டு வரலாம். அதுல ம், ஒன் டே மட்டும் கூட நீங்க போயிட்டு வரலாம். இல்ல மன்றங்கள்ல உங்க வீட்டு பக்கத்துல எந்த மன்றம் இருக்கோ, அங்க எப்போ ம். நடக்குதுன்னு கேட்கலாம். அதுவும் போ முடியலன்னா, வீட்ல ஒரு 1 மணி நேரம் முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா எதுவும் விஷயம் இதுதான். ஆ, நம்ம அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி அது நம்மளுக்குள்ள தப்ப வந்து திருத்தி சரி பண்றதுக்கு ஆ, தான் என்ன ஆமாங்கய்யா. நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதுதாங்கய்யா. கரெக்ட்டா ஆ, சொல்லிட்டீங்க. அதுதான். ஆமா. நம்மளால வந்து நம்மளோட அகத்தாய்வை வந்து சும்மா நம்மளால அகத்தாய்வு பண்ணிக்க இருக்க முடியாது. மௌனம்னு ஒரு ம். டாபிக்க குடுத்தாச்சு அதுக்குள்ள போய் நம்ம ஆ. எண்ணங்கள வாட்ச் பண்ணி நம்மளோட நற்குணங்கள் இருக்கா, தீய குணங்கள் இருக்கா, ம், ஆசை, ம், பேராசை, கோபம், கர்வம் இதெல்லாம் ம். என்னென்ன நம்ம வாட்ச் பண்ணி அத வந்து ம். நம்மளால சீர்படுத்திக்கணும் அமைப்பு தான் மௌனம். ஆமாங்கய்யா. கரெக்ட்டா சொல்ட்டீங்க. அதுதாங்கய்யா. சோ நம்ம ம். வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அது மாரி நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்மள நாமளே பாராட்டிக்கலாம். பரவால்ல நீ இந்த இடத்துல விட்டு குடுத்து போயிருக்கியே வெரி குட் அப்படின்னு நம்மளையே நாம ம். ஒரு தட்டு தட்டி பாராட்டிக்கலாம். இத நீ இன்னும் வளர்த்துக்கணும். இந்த குணத்த வளர்த்துக்கணும். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து நீங்க 1 ம். மாசம் மௌனம் இருந்துட்டு அடுத்த மாசம் இருக்கும்போதே பார்த்தா உங்ககிட்ட நெறைய மாற்றங்கள் தெரியும். நமக்குள்ள அந்த ஒரு கோபம், இன்னைக்கு பார்த்தோம் பாருங்க. அந்த இருப்பு கட்டிய சினமாகிய வஞ்சம். இந்த வஞ்சம்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், நம்மளோட ஜீவகாந்தத்த வாரி இறைச்சிட்டு போயிரும். நம்ம தவம் பண்ணி எவ்ளோ ம். உட்கார்ந்து இந்த 1/2 மணி நேரம் ஒதுக்குறதுக்கு நீங்க எவ்ளோ பாடுபட்டுருப்பீங்க. அப்ப இதுல உட்கார்ந்து நமக்கு அவ்ளோ எனர்ஜி கிடைச்சிருக்கும். இத ஃபுல்லா ஒரு ஆமா. செகண்ட்ல ஒரு கோபப்பட்டாலோ, அத உள்ள இருப்பு கட்டி வச்சு, வஞ்சமா வச்சு அவங்க மேல காட்டினாலோ, அது எல்லாம் வீணா போயிரும். சோ நாம ம். அதுக்காக இல்ல. சோ நாம வந்து நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடையறதுக்காக தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப நாம அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணரணும். அதுக்காக தான் நாம இந்த பிறவியே எடுத்திருக்கிறோம். பிறவியோட நோக்கமே அதுதான். சரிங்களா? ம். ஆமாமா. ஓகேங்க. நன்றி நன்றி. ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா தவம் பண்ணிடுறோம்மா. சாயங்காலம் ம், தவம், காலையில எக்ஸர்சைஸ் பண்ணிடுறோம்மா. ம், ம். சரி, நாங்க இந்த மளிகை கடை வச்சிருக்கோம். சரிங்கம்மா. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க. ம், சில டைம் ம், ஒரு கொஞ்சம் பேர் கும்பலா இருந்ததுன்னா கொஞ்சம் டென்ஷன் மாதிரி ஆகுது. அவங்கள்ட்ட ம், கொஞ்சம் ஹார்டா ம், டென்ஷனா பேசுற மாதிரி இருக்குதுங்கம்மா. ம், ம். அதுக்கு என்ன பண்ணலாங்கம்மா? ஆ, நீங்க என்ன பண்ணுங்கம்மா, காலையில ஆ, எந்திரிச்சு கடையில போய் உட்காருவீங்கல்ல, ஆமாங்கம்மா. உட்காரும்போதே உங்க கடைய ஆ, சுத்தி நல்ல அருட்காப்பு போட்டுக்கோங்க முதல்ல. சரி அடுத்து சரிங்கம்மா. வந்து இன்னைக்கு ஆ, எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் தான் நான் ஆ, வந்து நல்ல முறையில அவங்கள ஆ, வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி ஆ, ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட சரி. இணக்கமாக இருப்பேன். இன்னைக்கு ஆ, என் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்களிடம் நான் ம். இணக்கமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் காலையிலேயே பண்ணிடுங்க. இல்ல சரிங்களா? நார்மலா நம்ம கரெக்ட்டா பேசிக்கிட்டு இருக்கோம்மா. திடீர்னு அதுதான். டென்ஷனா ஏதாவது இல்ல ஒரு 4 பேர் கண்டிப்பா அது அவசரமா ஆ வர அதான் அவசரமா கூட்டம் கேட்டாங்கன்னா, கூட்டம் அதிகமா கூட்டம் இருக்கும்போது வந்துச்சுன்னா, அவங்கள சீக்கிரம் குடுங்கம்பாங்க. ஆ, உடனே கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் இது பண்ணுங்க பண்ணையில, அப்படின்னு நமக்கு ஆ, கோபம் வரும். ஆமாமா, சோ இதெல்லாம் ஆமா. இயல்புதாம்மா. இதெல்லாம் ஆ, இயல்பு. சரி, சோ இத வந்து சரி. ம். மகரிஷி சொல்றாங்கல்ல, நடிப்பு ஆ, சினமாக. நம்ம ஆமா. வந்து ஒரு சரி, சரி. ஒரு ஆபீசரா இருக்கிறோம். கீழ 10 பேர் வேலை பார்க்குறோம்னா, ஆமா, அவங்க கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து கொஞ்சிலாம் பேசுனோம்னா வேலை நடக்குமா? ஆமா, நடக்காது. ஆமாமா. இப்ப அது குழந்தைங்க நடக்காதுங்க. கிட்டயே பாருங்களேன். சில ஆ, நேரத்துல நம்ம ஹார்ஷா பேசுனா தான் நமக்கு ஆமா, கோபம் ஹார்ஷா பேசினா தான் அந்த காரியம் நடக்கும். அப்போ அந்த ஆமாமா. நேரத்துல நம்ம நடிப்பு சினமாக உள்ளத்துல இருந்து சொல்லாம, ஆ, உதட்டளவுல அத சொல்லிட்டு நீங்க அவங்கள பார்த்து ஓ! வாழ்க வளமுடன்னு வாழ்த்திருங்க. வாழ்த்துனீங்கன்னா வாழ்த்துக்கள். அது போய் உங்க கருமையத்துல பதியாது. சரிங்களா? பதிவு. ஏன்னா சரி, நம்ம சரிங்கம்மா. ஆ, கோபமா உள்ள இருந்து கத்தி அப்படியே நம்ம ஆமா. ஜீவகாந்தத்த விரயமாக்கி சரி. பேசுனாதான் அது ஆ, வந்து சரி, போய் பதிஞ்சு நமக்கு விளைவ குடுக்கும். நம்ம வந்து அந்த சரி. சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்காக தான் ஆமா. கோபப்படுறோம். அப்ப நாம சரி, வந்து சரி. கூடுமான வரைக்கும் ஆ, அத தவிர்க்கலாம். சில நேரங்கள்ல கண்டிப்பா ஆ, நீங்க இந்த மாரி சூழ்நிலைகள நம்ம சந்திக்க தான் வேண்டியது இருக்கும். அந்த சரி, மாரி சரி. நேரத்துல
நடிப்பு சினமாக சும்மா வாய் வார்த்தையில மட்டும் சொல்ற மாதிரி, அம்மா ஓ கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க ஆ, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லு உடனே ஆ அவங்கள ஒரு சரிங்க வாழ்க வளமுடன் வாழ்த்திருங்க. சரிங்களா? வாழ்த்துக்கலாம் அது சரி மாதிரி சரிங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்க மனசும் ஃப்ரீ ஆயிரும். இல்லன்னா ஐயோ ஆ கோவப்பட்டோமோன்னு நைட்டு ஆமா அவங்க ஆ மேல அது கோவப்பட்டமே அப்படின்னு நமக்குள்ள ஆமா ஒரு தாக்கம் இருக்கும். சோ நீங்க ஆமாமா வாழ்த்திட்டீங்கன்னு வைங்களேன், அதோட அது சரி முடிஞ்சது. அதை மறந்துடுங்க. அவ்வளவுதான். ஓ சரிங்களா? சரி சரிங்கம்மா நன்றிங்கம்மா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமாம்மா கேளுங்கம்மா, கேளுங்க. எங்க பாப்பா எம்ஆர் சைல்டுமா சரிங்கம்மா. ஆனா அவன் மன்றத்துல வருவா உட்காருவா எல்லாத்தோடயும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவா ம், ம், அது புருவ மத்தியில வலிக்குது புருவம் வலிக்குதுங்கிறா ம், ம். அவளுக்கு எப்படிம்மா சக்தி வந்திருக்குமா அந்த இது எதனால இருக்குமா அதாங்கம்மா, சாந்தி தவமே ஆன்டிவேர் தெரியும் அதெல்லாம் அவளுக்கு தெரியுங்க அதெல்லாம் எல்லாமே தெரியும். தெரியும் நீங்க ஆ என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு ஆ சாந்தி தவமே பண்ண சொல்லுங்க. அந்த சாந்தி மன்றத்துல போய் தண்டுவட சுத்தி பண்ண சொல்லுங்க ஆசிரியர்கள. தண்டுவட சரிங்கம்மா சுத்தி பண்ண சொல்லிட்டு, அந்த ஆ. குழந்தைய எப்போதுமே சாந்தி தவமே பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்க பண்ண வந்து சொல்லுங்க மனம் அமைதி நிலையில இருக்கணும். இல்ல So, அவங்களுக்கு தீட்சை அ கொடுக்கலம்மா தீட்சை தீட்சையே கொடுக்கல குடுக்கல. ஆ கொடுக்காம எங்க இதுல நாங்க எல்லாருமே மன்றத்துல இருக்கோம் நாங்களே ஆ. மன்றம் வச்சு நடத்துறோம் தவமையம் ஓ! ஓ! சரி, சரி, ஆஹ் சரி. அதனால எத்தன வயசு ஆகுதும்மா? குழந்தைக்கு எத்தன 18 வயசு? வயசு 18 18 ஆயிடுச்சுமா வயசு. பெண் குழந்தையா? பெண் குழந்தைமா பெண் குழந்தை பெண் 18 வயசு குழந்தை ஆகுது. அப்ப அவளுக்கு ஆனா நீங்க எல்லாமே தெரியுது அந்த அப்ப நீங்க மன்றத்துல என்ன இருக்கிறதுனால பண்ணுங்க, தெரியுது நீங்க ஆஹ் டீச்சர் நீங்களும் ஆசிரியரா தானே இருக்கீங்க. நீங்க ஆமாமா டீச்சை குடுத்துருங்கம்மா. டீச்சை குடுத்து சரி. சாந்தி இறக்கி விட்டுருங்க. இறக்குங்க. ஓ விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட ஆஹ் மூலாதாரத்துல மட்டும் அஸ்வினி முத்ரா ஆஹ் 5 வாட்டி போட சொன்னீங்கன்னா, மூலாதாரம் நல்லா பிடிபடும். சோ நீ சரி எப்பயுமே சரி அந்த குழந்தைய வந்து அந்த மூலாதாரத்திலேயே தவம் பண்ண சொல்லுங்க. நான் பண்ண சரிங்களா? சொல்லுங்க டீச்சை சரி சரி குடுத்துருங்க. சரிங்களா? 18 கொடுத்துடலாம் வயசு ஆயிடுச்சுல்ல, டீச்சை ஆமா குடுத்துருங்க. ஆமா சரியா? இப்போ சரிம்மா முதல்ல நீங்க ஓகேம்மா தண்டுவட சுத்தி நன்றி பண்ணி விடுங்க. நீங்களாவே ஆஹ் தண்டுவட சுத்தி பண்ணிடலாம் பண்ணி விட்டுட்டு, ஆகினி சரிங்க தீட்சை குடுத்து 1 வாரம் கழிச்சு சாந்தி தீட்சை குடுத்து, துரியமும் குடுத்துருங்க. சாந்தியிலேயே சரிங்க இருக்க சொல்லுங்க எப்போதுமே. சாந்தில இல்லன்னா இருக்கேன் கண்டிப்பா ஓகே தீட்சை குடுக்காம பண்ணினாங்கன்னா கண்டிப்பா வலிக்கும்மா. தலை வலிக்கும், தலை வலிக்குதுங்க பாரமாகும். எல்லாமே ஓகே நடக்கும். சரிங்களா? சரி சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்தது பாண்டிச்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஆஹ் வாழ்க வளமுடன். அம்மா இப்போ ஒரு செயலை வந்து எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும், எதிர்பார்ப்பே ம், இருக்கக்கூடாது. ம், ஓகேம்மா. ஆனா வந்து ம், நம்ம அந்த எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குமோங்கிற அந்த ஒரு பயம் லைட்டா இருக்கையில அந்த செயலை செய்யறதுலயே நம்ம ப்ராப்பரா செய்ய மாட்டேங்கிறோம். அந்த பதட்டம் எல்லாம் இருக்கு. அதை எப்படி நம்ம ம், அந்த எண்ட் ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம செயலை செய்யணும் அப்படிங்கிறது புரியுது. ம், ம், ஓப்பனா சொல்லணும்னா இப்ப என் பொண்ணோட போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது. ஆனா ம், அவங்க அந்த என் என் பொண்ணுக்கு வந்து மைல்டா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு. அவ ம், அது கம்ப்ளீட் பண்ணுவாளா அந்த பேப்பரை அப்படிங்கிற அந்த பயமே சம்டைம்ஸ் அது அது வரையில என்னால ப்ராப்பரா அவளுக்கு சொல்லி ம். தரது அந்த என்னோட அந்த கடமையை கரெக்டா செய்ய முடிய மாட்டேங்குதுமா. கரெக்ட்டுமா. கரெக்ட் தான். சோ நம்ம வந்து அந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போது, அவ எக்ஸாம் முடிப்பாளா அப்படின்னு வரும். இதுக்குதாம்மா வாழ்த்து. சோ நீங்க என்ன ம், பண்ணுங்க, அவ அந்த ம், பதட்டம் வருது பாருங்களேன் உங்களுக்கு, ம், வரும்போதெல்லாம் என் குழந்தை ம், எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிப்பா. அவ ம், ஃபுல்லா எழுதி முடிச்சு, அம்மா நான் ஃபுல்லா பேப்பர் எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ம், மாரி பாவனை பண்ணிக்கோங்க. சரியா? அந்த மாரி ஓகேம்மா. பாவனை பண்ணிட்டு, வாழ்க ம், வளமுடன் சொல்லுங்க. என் குழந்தை அவ பேர சொல்லி, அவ வந்து ம், எக்ஸாம ஃபுல்லா ம், கம்ப்ளீட் பண்ணி நல்ல முறையில் எழுதுறதுக்கு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு, அந்த ம், மனசுல வந்து நம்ம பாவனை ம், பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இறைவனை ம், அடைவதற்கு கூட பாவனை போதும்னு இருக்காங்க. அப்ப நாம இந்த வாழ்த்தும்போது, அந்த ம். பாவனையாக வாழ்த்தும்போது, அது வந்து சீக்கிரம் அவங்ககிட்ட போயி, அந்த மாரி அவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்க பதட்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருந்து ம், நெகட்டிவ் தான் அந்த பொண்ணு குழந்தைக்கு போகும். ஐய்யயோ! முடிப்பாளோ, மாட்டாளோன்னா அவ முடிக்க மாட்டா. சரிங்களா? அதுக்கு பதிலா ம், என் குழந்தை ம், ஃபுல் பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணி எழுதுவா, வாழ்க வளமுடன். அப்படின்னு அவ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எழுதி உங்ககிட்ட வந்து சொல்ற மாதிரி அந்த ம். சிச்சுவேஷன பாவனை